ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் க்ரோஷே பேசிக்ஸ் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது பார்ட் 1, இது பார்ட் 2. இந்த பார்ட்டில் நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா ட்ரிபிள் க்ரோஷே எப்படி லாக் பண்ணுறது, அதுக்கப்புறமா மேஜிக் ரிங், அப்புறமா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அண்ட் ஹவு டு டூ எப்படி மேஜிக் ரிங்கில் திங்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ எப்படி ட்ரிபிள் க்ரோஷே பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல் வில் ஸ்டார்ட் வித் அ செயின் அண்ட் வில் ஸ்டார்ட் வித் 10 chains. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் பார்ட் 1 பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போ ஒரு ட்ரிபிள் க்ரோஷேக்கு ஸ்டார்ட் ஒரு 2 yarn ஓவர் பண்ணுவோம். 1 2 இப்படி பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இன்சர்ட் பண்ணி புல் த்ரூ எடுத்துகிட்டு there'll be 1 2 3 4. இப்போ நீங்கள் 2 வழியாக தான் திருப்பி எடுக்கணும். ஸோ these two you have to take it out. ரெண்டு வழி எடுத்தாச்சா? இப்போ உங்களுக்கு 1 2 3 இருக்கும். திருப்பி ஒரு 2 வழியாகவும் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு 1 2 2 வழியாகவும் எடுத்துட்டிங்கன்னா that's all is a triple crochet. கற்றுக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி அது ரொம்பவே ஈஸின்னு தான் சொல்லுவேன். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு செயின்குள்ளே போய் பண்ணலாம். 1 2 இன்சர்ட் பண்ணி இப்படி எடுக்கணும். from 2 இந்த மாதிரி தான் கேப்ஸாக வரும். இதோ இப்படி பார்த்தீங்கனாலே கேப் தெரியும். பட் அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது, ஏன்னா இது நம்ம ஒரு பிகினர்ஸில். ஸோ அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. yarn overs, insert and pull through by 2, pull through by 2, pull through by 2. 1 2 yarn overs, insert, pull through by 2 by 2 by 2. ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஒரு மல்டி கலர் யானுன்றனால நான் ப்ளூ பண்ணிகிட்டு இருந்தேன்னா சடனாக பர்பிள் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு மல்டி கலர் யானுக்கான ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். நீங்கள் கலர் சேஞ்சே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே அழகாகவே இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா அழகாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. அண்டு நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் க்ரோஷேயோட பேசிக்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணணும், லைக் ஹூக், யான், இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன்.
ஸோ தட்ஸ் ஆல் இஸ் அ ட்ரிபிள் crochet. அண்ட் இப்போ நீங்கள் வந்து எப்படி லாக் போடுறதுனா நான் பழைய வீடியோவில் சொன்னேன், பட் ஸ்டில் திருப்பி சொல்கிறேன். இது வந்து ஒரு டீச்சிங்காகவே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து லாக் போடுறதுக்கு வந்து ஒரு செயின் போட்டு நல்லா இழுத்துட்டு சிசர்ஸ் இப்போ இழுத்துட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி நல்லா பெரிய ஒரு லூப்பாக இருக்குமா. கட் பண்ணிட்டீங்களா. அண்ட் லாக் போடுறது இந்த மாதிரி தான் போடுவாங்க. இந்த மாதிரி வந்து டைட்டன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் க்ரோஷஸ், 3 இல்லை 4 டைப் ஆஃப் க்ரோஷஸ் ப்ளஸ் செயின் வந்து போட்டது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு திக்னஸ் வச்சு கேட்குறேன். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து this is how the thickness of a chain looks. Then and the thickness of a single crochet looks like this. இந்த மாதிரி தான் சுருட்டிட்டு வரும், பட் இட்ஸ் ஓகேன்னு விட்டுறலாம். Then thickness of a half double crochet looks like this. அப்புறமா வந்து thickness of a double crochet looks like this. thickness of a triple crochet, இது இருக்கிறதே வந்து ஒரு பெரிய crochet. இது வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பண்ண மாட்டாங்க, பட் வந்து இப்போ வந்து நல்லா லெவலப் பண்ணணும். இப்போ பெரிய பெரிய பேக்ஸ்லாம் பண்ணும்போது லெவலப் பண்ணுவாங்க. அந்த லெவலப் பண்ணும்போது இந்த ட்ரிபிள் crochet யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வந்து சிங்கிள் crochet டபுள் crochet தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து எப்படி ஒரு மேஜிக் ரிங் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரப்பேன். தட்ஸ் ஆல் வித் ஆல் த டைப்ஸ் ஆஃப் crochet நோத்திலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மேஜிக் ரிங். ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் லைக் அ கோஸ்டர், அப்புறமா வந்து இந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் ஸ்டஃப், ஒரு கிரானி ஸ்கொயர், இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வந்து நீங்கள் வந்து அதாவது மேஜிக் ரிங் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பியோர் மேஜிக் ரிங்கில் தான் இந்த சர்க்கிள் ஷேப் எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து மேஜிக் ரிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எப்படி இந்த ஸ்கொயர் ஷேப் எடுத்துகிட்டு வந்தேன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சஸை மாற்றி போடணும். அது வந்து நான் வந்து வேறு ஒரு சீரீஸாக போடுறேன். crochet சீரீஸில் வந்து நான் ஹவு டு மேக் இதெல்லாம் நான் போடுறேன். ஸோ பட் வந்து நீங்கள் மேஜிக் ரிங் ப்ளஸ் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பண்ண. ஸோ இப்போ வந்து எப்படி வந்து ஒரு மேஜிக் ரிங் பண்ணுறது, அதுக்கு வந்து முதல்ல வந்து இந்த எண்ட் த்ரெட் இருக்குல்ல, ஸோ வந்து நான் ஆஸ் ஐ எம் அ ரைட்டி, ஸோ ஐம் டேக்கிங் மை லெஃப்ட் ஹேண்ட். ஸோ வந்து இப்போ வந்து இது வந்து பிங்கி ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர், தம் ஃபிங்கர். இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய மிடில் ஃபிங்கரில் இப்படி பிடிச்சிட்டு இந்த எண்ட் த்ரெட்டை வந்து கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கலாம். அப்புறமா இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்து இப்படி வந்து ஒன்று போட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் லூஸாக வைங்க, டைட்டாக வச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ராஸ் மார்க் இப்படி வச்சுட்டு நம்மளுடைய ரிங் ஃபிங்கர் எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுட்டோன்னா இப்போ வந்து இப்படி திருப்பிட்டு நம்மளுடைய ஹுக் எடுத்து இப்படி வச்சுட்டு இப்போ வந்து மேலே இருக்குது, திஸ் இஸ் அப் அண்ட் திஸ் இஸ் டவுன். இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி வந்துச்சா, உள்ளேருந்து இப்படி எடுத்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி இப்படி ஒரு செயின் மாதிரி பண்ணிடணும்.
ஒரு வேளை இங்கே கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து இப்படி வெளியே எடுத்துகிட்டு வந்து இப்படி செயின் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு அதர் மெத்தட், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் இஸ் அ மேஜிக் ரிங். பட் இது கொஞ்சம் ட்ரிக்கி தான், பட் கற்றுக்கிட்டிங்கன்னா செம்ம சிம்பிள். நான் இன்னொரு மெத்தடுமே சொல்கிறேன். இன்னொரு மெத்தட் வந்து என்னென்னா, ஒன்லி 2 fingers மட்டுமே வச்சு இப்படி மட்டுமே வச்சு இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஃபுல்லாகவே வெளில எடுத்துகிட்டு லைக் இப்படி இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெளில வந்து செயின் போடுற மாதிரி. பட் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஐ ப்ரிஃபர் டு யூஸ் நான் இப்போ வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். பட் ஐ ப்ரிஃபர் டு யூஸ் த ஃபர்ஸ்ட் மெத்தட். Even though first which I learnt was the second method, நான் வந்து first method was way easier for me to do all this magic ring. Okay, that's all is a magic ring. இப்போ இந்த மேஜிக் ரிங்குள்ளே எப்படி இந்த மாதிரி சிங்கிள் க்ரோஷேஸ் டபுள் க்ரோஷேஸ்லாம் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இப்போ வந்து முதல்ல வந்து எப்படி சிங்கிள் க்ரோஷே பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ சிங்கிள் க்ரோஷே நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி, ஆனால் வந்து எப்படி மேஜிக் ரிங்கை ஹோல்ட் பண்ணுவாங்கன்னா, உங்கள் ஃபிங்கர் சைஸ் பொறுத்து தான் இருக்குது. ஆஸ் மை ஃபிங்கர்ஸ் ஆர் லிட்டில் பிட் ஸ்மால். டைட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்குல்ல, அதை இப்படி டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபிங்கர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்படி வச்சுட்டு, பட் ரொம்ப சின்னதாக ஆக்காதீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ தான் வந்து மேஜிக் ரிங் வெளில போகாமல் இருக்கும். அப்படின்னா இப்போ வந்து இப்போ பாருங்கள், இப்படி விட்டேன்னா அவ்வளோதான், மேஜிக் ரிங் முடிஞ்சு. ஸோ அதனால் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்க மாதிரி வரும். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நான் வந்து எப்பயுமே வந்து டைட்டன் பண்ணிப்பேன். பட் லூசன் வந்து இந்த மாதிரி இப்படி இப்படி பண்ணிங்கன்னா வந்து லூஸ் ஆகிடும். பட் டைட்டன் பண்ணுறது ஈஸி, லூசன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ இதில் எப்படி சிங்கிள் க்ரோஷே பண்ணுறது, நீங்கள் வந்து இது வந்து ஒரு செயினாகவே நினச்சிக்கணும். செயின் மாதிரியே நினச்சிட்டு இப்படி உள்ளே விட்டு இப்படி வெளில எடுக்கணும். அப்புறமா வந்து அப்படியே வந்து சிங்கிள் க்ரோஷே. ஹவ் டு டு சிங்கிள் க்ரோஷே, அவ்வளோதான். மெயினாக இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த 2 த்ரெட்டு மாதிரி இருக்கும், அதை எடுக்கவே கூடாது. அதை எப்படி இருக்கோ அந்தபடியே இருந்தபடியே இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி தான் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து எப்படி டபுள் க்ரோஷே இதில் பண்ணுறது, அதே மாதிரி தான் வந்து இதில் டபுள் க்ரோஷே எல்லாமே பண்ணுவாங்க. நான் ஜஸ்ட் வந்து சிங்கிள் க்ரோஷே மட்டும் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து எப்படி லாக் பண்ணுறது, இந்த மாதிரியான பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் எப்படி லாக் பண்ணுவாங்கன்னா நான் இதிலே விட்டு காமிச்சிடுறேன். ஸோ வந்து பட் இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணிடணும். நான் கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து ஒரு செயின் போட்டுறேன். அப்போ தான் வந்து இந்த த்ரெட்டு கூட இருக்க மாதிரி இருக்கும். ஒரு லாக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு செயின், டைட்டாக ஒரு செயின், அப்புறமா வந்து நல்லா இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்படி வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டிங்கன்னா வந்து அவங்களுடைய லாக் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த மாதிரி லாக் போடுவாங்க. ஸோ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோவே. நான் இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்து நான் வந்து ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது ப்ரீஃப் வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.